முதல் கட்டமாக பேட்டரி ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலையும் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். ஸோ அதனால நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறையா இருக்குது. அது எவ்வளோ வருது, எவ்வளோ லோடு இருக்குது, எவ்வளோ இல்லைன்னு தெரியலை, ரியல் டைம் டேட்டாவே இல்லை. ஸோ அதற்கான முழு அளவில் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. ஸோ அதை செய்யாமல் நம்ம புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால் பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்போ அதுக்கான பாலிசி டிஃபைனிங் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த டிஎன்இபியில் இவ்வளோ பெரிய ஒரு துறை, ஒரு டெக்னிக்கலான துறை, எலக்ட்ரிக்கலில் இவ்வளோ பெரிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்துக்க வேண்டிய துறையில் இது வரைக்கும் R&D டீமே இல்லை. ஸோ அதனால் நம்ம புதிதாக R&D டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு நம்ம ஐஐடியோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். விரைவில் அதுக்கான கொலாபரேஷன் நம்ம சைன் ஆகிடும். ஸோ அவரெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம இப்போ பாலிசி டிஃபைனிங் பண்ண போகிறோம். ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜியில் எவ்வளோ பேட்டரி ஸ்டோர்டு வேணும், எவ்வளோ பண்ணணும், என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வரணும், இதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு 10 நாட்களுக்குள்ளே இதை நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இனிமேல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவைலபிள் இருக்கோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், எந்த பார்ட்டி ஃபண்டும் கிடையாதுன்றதை திரும்பவும் கோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு சிஸ்டம் கடந்த 5 வருஷமாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கில் கிளவுட் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு வெளியில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்கிட்ட போய் பில்ஸை சப்மிட் பண்ணிட்டா அவங்க சிக்னேச்சர் பண்ணால் தான் எங்கள் பில்லே சேங்ஷன் ஆகுது. ஆனால் அவங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் போதா இல்லை, சரியாக இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறாங்களா இல்லை. ஸோ சம்பளமும் போகாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் கட்டாமல் எவ்வளோ பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்களான்ற அக்கௌண்ட்டு யார்ட்டையுமே இல்லை. அதெல்லாம் அந்த கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீமில் இருக்குது. ஸோ இது என்னென்னா முற்றிலும் முறைகேடு செய்கிறதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஎன்இபிலே இவ்வளோ பேர் இருக்கப்போ நம்மளே வெரிஃபை பண்ணி கொடுக்காம எதுக்கு கிளவுட் ஆடிட்டர்னு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்? ஏன்னா நீங்கள் 100 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா 100 பேருக்கு கையெழுத்து நீங்கள் போடணும்னா 100 பேருக்கும் ஒரு பில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இது இருக்கிற நம்ம வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் வச்சுருந்தோம், கடைசியாக கலைவாணரங்கத்தில் வச்சுருந்தோம். அதில் பலர் இதை சுட்டி காட்டினார்கள். அடுத்த நாளே இது ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, யாரெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்களோ அவங்க அனைவரும் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு பே பண்ண பே ஸ்லிப்பு, இஎஸ்ஐ பிஎஃப் அந்த முந்தைய மாதத்துக்கு இப்போ கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் ஆகுன்ற புது சிஸ்டத்தை நம்ம போன மாதம் உருவாக்கி இருக்கிறோம். அது இந்த மாதத்துலேருந்து யாரெல்லாம் எம்ப்ளாயி ஒப்பந்த தொழிலாளருக்கு அவங்களுடைய சம்பளத்தை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு இஎஸ்ஐ பிஎஃப் கட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு பில்லிங் இங்கே ப்ராசஸ் செய்யப்படும். நான் நிறைய பேர் என்னை சந்திச்சாங்க, 6 மாதம் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முறையாக டிஎன்ஏபிலேருந்து அந்த வெண்டருக்கு போயிருக்கு. 6 மாதம் சம்பளம் வாங்க இதே பில்டிங்கில் என்கிட்ட 4-5 பேர் பார்த்தாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் இதுக்கு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு யாரெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்களை ஏமாற்றிருக்காலும் அவங்க மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு சில பேர் மேலே கொடுத்துருக்கோம், நடவடிக்கையும் எடுப்பதற்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதை யாரும் தவறும் பட்சத்தில் எம்ப்ளாய்க்கு அந்த ஸ்டாச்சுரரி கம்ப்ளைண்ட்ஸில் யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பணிகள் கண்டிப்பாக டிஎன்இபி துவங்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் யாரும் பாதிக்க விட மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸை நீக்கிவிட்டு கடந்த மாதத்துலேருந்து எல்லாமே அப்ளிகேஷனில் கொண்டு வந்தாச்சு. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் என்னமா தான் சொன்னேன், இந்த பில்லிங் இனிமேல் ப்ராசஸ் பண்ணுற கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி பில்லிங் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி அவங்க பில் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு தான் எம்ப்ளாயி கொடுத்த சம்பளத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இஎஸ்ஐ கொடுத்த பிறகு தான் நம்ம பண்ணுவோம். ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் திடீர்னு வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணால் ஒரு 500 பேர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். ஸோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டலில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணால் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம், முறையாக மெரிட்டோரியஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது க்ரீன் எனர்ஜிக்கு கடந்த வாரம் 5 ஜோனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டிலையும் திருநெல்வேலியும் 2 ஜோன் இருந்துச்சு. அந்த 2 ஜோன் மூலியமாக தான் அனைத்து விஷயங்களும் நடைமுறைப்படுத்து. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனு அந்த 1 மெகாவாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த ஜோனு, அங்கே அந்த ஜோனில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லை நிறைய புரோக்கர்ஸ் தான் இருந்தது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஒருத்தர், அதை ப்ராசஸ் பண்ணுற ஒருத்தர், கையெழுத்து போடுறது மட்டும் தான் நம்ம டிஎன்இபி. ஸோ அது அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு நீங்கள் ஃபீல்டு விசிட் இதற்கு மட்டும் 5 ஜோனலாக பிரித்து உடனடியாக அவங்களுக்கு போய் ஃபீல்டு விசிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்காக 5 ஜோனாக பிரித்து கடந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா அப்ரூவலும் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துச்சு.
ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. நிறைய இடத்துல லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தெளிவாக போயிட்டு இருக்கு. அது போக நிறைய இடத்துல கமிஷனிங் பெண்டிங் இருக்கு, எனக்கு நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்கு. லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் உடனடியாக கொடுக்கப்பட்டது. கடந்த வார 2-3 நாட்களாக யார் யாருக்கெல்லாம் அந்த சோலாரில் முடிச்சு கமிஷனிங் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததா எம்ப்ளாயி ரிலேட்டடாக எவ்வளோ தூரம் இந்த 25 ஆண்டுகளாக இங்கே வேலை பார்த்த ஊழியர்களை எப்படி இவ்வளவு நடத்த முடியுமோ பல அரசு முந்தைய அரசுகள் அவ்வளவு மோசமாக. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் என்னை வந்து பார்த்தவங்க சொன்னாங்க 20 ஆண்டுகளாக ஒரே கிரேடில் இருக்காங்க, 18 ஆண்டுகளாக ஒரே கிரேட் இருக்காங்க. கடைசி நாள் அவங்க ப்ரொமோஷனுக்கு முதல் நாள் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல் நாள் ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டையர் பண்ணோம். அது எவ்வளோ பெரிய தவறு. ஒருத்தர் வந்து ஒரு பணியில் சேராங்க ஒரு நிறுவனத்தை நம்பி, ப்ரொமோஷன் நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு, எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த நிறுவனம் நடக்கணும். ஸோ அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு தேவையானது செஞ்சு விட்டு அவங்க ஏன் வந்து அக்கறை இல்லாமல் வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த 4 வாரத்தில் வந்து ஒரே ஷார்ட்டாக நம்ம வந்து 383 பேருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் நம்ம அப்பாயின்ட் பண்ணிக்கணும். நேற்று கொடுத்த 383 பேர், அந்த 18 பேர், மொத்தம் 401 அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் ஒரே ஷார்ட்டில் நேற்று கொடுத்தோம், முதல்வர் கொடுத்தாரு. அது இல்லாமல் 300 பேருக்கு அந்த ஏஇலேருந்து இஇ ப்ரொமோஷன், அது ஒரே நாளில் அனைவருக்கும் வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம ஏஇலேருந்து ஜேஇ அவங்க ப்ரொமோஷன் 117 பேர். அடுத்து இந்த கேங்மேன் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரிக்வஸ்ட்டு 3440 பேருக்கு. பல ஆண்டுகளாக இவங்க யாரை சந்திச்சா நீங்கள் தேவையான பார்ட்டி ஃபண்டு கொடுக்காம ஒரு டிரான்ஸ்ஃபரும் நடக்காது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3440 கேங்மேனுக்கும் ஒரே நாளில் அவங்க கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்பட்டு விட்டுச்சு. போன 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி ஒரே நாளில் அவங்க கேட்ட இடத்திற்கு பல வருடங்களாக பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஒரே நாளில் அந்த 3440 பேருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த 2012 பேட்ச், அப்போ இந்த ஏஇ பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அவர்களை வேலைக்கு எடுக்கிறப்பே ஒரு மிகப்பெரிய குளறுபடியில் எடுத்தார்கள். அவர்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பல கோர்ட் ஆர்டர்லேருந்து பெண்டிங் இருக்குது. அவர்களுக்கும் நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம், விரைவாக முடிக்கப்பட்டு இன்னும் 1 மாதத்துக்குள் அவங்களுக்கும் ஒரே ஷாட்டில் அந்த 700 பேருக்கும் வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்கப்படும். இனிமேல் ஆனுவலாக நம்ம எவ்வளோ ஹையர் பண்ண போகிறோன்ற சார்ட்டும் தெளிவாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ நேற்று நம்ம போட்ட 401 பேருக்கு வேலைக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 10 பேராக தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு வேலைக்கு எடுக்க போகிறோம், நீங்கள் பார்த்து எவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் நியமனங்கள் நடந்துட்டு வந்தது. ஸோ இது இனிமேல் அப்படிலாம் கிடையாது. ஆனுவலாக நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த பப்ளிஷ் பண்ணதுபடி அவங்க டிஎன்பிஎஸ்சியில் போவாங்க. மெரிட்டோரியஸாக கண்டிப்பாக ஹைரிங் முடியும். இப்போ இந்த நம்ம 15,000 அந்த 5,000 அப்படி தான் இருக்க போகுது. எங்கெங்கே வேக்கண்ட் இருக்கோ அது தக்கனதான் ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் இருக்கும், எந்த பாகுபாடும் இருக்காது. ஸோ அதை நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த வர்ற காலங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கடந்த 3 வாரங்கள் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவின் பேரில் இது நடந்த விஷயங்கள். இந்த டிஎன்இபியில் நம்ம எடுத்த புது இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்த ஸ்லைட். ஸோ நம்ம மொத்த கன்சியூமர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் மொத்தமாக டொமஸ்டிக்கில் நீங்கள் 2,50,00,000 டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,51,00,000 கன்சியூமர்ஸ் நம்ம மொத்தம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தூரம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதாவது 2006 காலகட்டங்களில் 24%, 2011 27% இன்க்ரீஸ் இருந்திருக்கு, 2016 18%, 2021 16%, 2026 பார்த்தீங்கன்னா 14% தான் growth, கன்சியூமர்ஸ் growth. அப்போ நீங்கள் புது தொழில்துறை துவங்கப்பட்டது இல்லை, புதிதாக நிறைய எம்எஸ்எம்இ உருவாக்கப்பட்டது இல்லை. ஏன்னா இருக்கிற எல்லா ஆண்டுகளையும் கடந்த 25 ஆண்டுகளில் ரொம்ப குறைவான growth, கன்சியூமர் growth, எண்ட் யூசர் கன்சியூமர் growth வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தான் மொத்தம் 14% தான். ஸோ உங்களுக்கு புது ரெவன்யூவும் வந்திருக்கு, புதிதாக நீங்கள் கடனும் இப்போ 80,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸும் நீங்கள் 50,000 கோடிக்கு மேலே அதிகப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு எண்ட் யூசர்ஸும் அதிகம் இல்லை, அதே ஆவரேஜ் தான் இருக்குது, அந்த ஆவரேஜோட நம்ம கம்மி. ஸோ அப்போ இவ்வளவு தூரம் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் அதிகரித்தது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகணுன்றது தான் ஒரு கேள்வி. அதற்கான விடையும் நாமளும் அடுத்து போங்க. ஸோ இது ஓவரால் சம்மரைஸ், அதாவது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இவங்க ஓவராலாக ஹையர் பண்ணியிருக்காங்க 2001 இந்த பழைய இதுலேருந்து மொத்த சம்மரைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக தெரியும் இந்த சார்ட்டில் எவ்வளவு தூரம், அதாவது 2001 2006 காலகட்டத்தில் 425 பேர் எவ்வளோ, ஏன்னா மொத்த கம்பாரிசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்பட்டது 2021 2026 வரை ஆண்டுகளில்.
சப்ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது 122 சப்ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல எல்லா ஆண்டுகளையும் விட குறைவானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 50 டிரான்ஸ்ஃபார்மர் தான். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 400 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 99,000 லைன்ஸையும் பார்த்துக்கோங்க. ரெவன்யூவும் அந்த கம்பேரிசன் இருக்கு. ஸோ ரெவன்யூ கம்பேரிசன் அதாவது அது எப்படின்னா கடைசியாக அந்த டென்யூர் இருக்க ஆண்டுகள், அதாவது 2005 2006 கடைசியாக அந்த ஆண்டில் வந்த ரெவன்யூ வந்து 14,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 15,000 கோடி. ஸோ அதோடைய சர்ப்ளஸ், அதாவது கேப் வந்து மைனஸ், அதோடைய அந்த ஆண்டுக்கான நம்மளுடைய கடன் வந்து 2,831 கோடி. அந்த கடைசி ஆண்டு மட்டும் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டுன்னு பார்த்தா தான் நமக்கு அந்த கம்பேரிசன் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு உள்ள அடிக்கணும் அந்த கம்பேரிசன் தெரியாதுனால இது மட்டும் ஆண்டில் போட்டிருக்கோம். மேலே இருக்கிறது வந்து மொத்தம் அந்த டென்யூருக்கு போட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2025 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்கள் ஒரு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுற பெனிஃபிட்டை மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்தில் அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலாக இருந்த யாரா, இல்லை அந்த குடும்பமா, இல்லை மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். ஸோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதில் கேப்பு, அதில் கடனும் பார்த்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்லை 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கொள்முதல் பண்ணிருக்கீங்க? என்ன வந்த கொள்முதலில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மரில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மரில் 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்கள் அங்கே 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரில் 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ மற்றதே நீங்கள் எந்த லட்சத்தில் வாங்கினீங்கன்னு கேட்டது தான் அவர்கள் வந்து புரிய வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளோ டேரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸு தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோடைய நம்மளுடைய டேரிஃப் இன்க்ரீஸ் மூலிமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டேரிஃப் இவ்வளோ ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டேரிஃப், கமர்ஷியல் டேரிஃப் எவ்வளோன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸில் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான டேரிஃப் ப்ராசஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவதில்லை, அது தெளிவாக குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டேரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போகிறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சுருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சுருக்கலாம். யார் மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸை வச்சு நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களை அறிவிச்சுக்கிறீங்க. யார் கஷ்டப்பட்டானா? மக்கள் கஷ்டப்பட்டா என்ன? டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டானா? டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டானா? எது கஷ்டப்பட்டாலும் என்ன? உங்களுக்கு தேவையான டேரிஃப் இன்க்ரீஸு. போன வருஷமே இவர்கள் அந்த டேரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டேரிஃப் ஹைக்கு பண்ண போகிறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போயே சேர்த்து சொல்லிடுறோம். ஸோ டேரிஃப் ஹைக் இருக்காது. அந்த அதிகபட்சமாக 6% இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் படி நம்ம வந்து 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. ஸோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் எடுக்க போவதில்லை, அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேற ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. ஸோ இந்த மொத்த ஸ்லைட் இதில் நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்கே போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. ஸோ இவ்வளவு தூரம் டிஃப்ரென்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்கே போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்வி. அடுத்து மேலே. ஸோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026 27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ அவங்கள வேலைக்கு எடுக்க போகிறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கான மொத்த காஸ்ட் அங்கே அந்த முன்னாடி ஸ்லைடு இருந்த மொத்த காஸ்ட்டு. ஸோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ நம்ம சொல்கிறோம் 49,000 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னா எதில் செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம்.
நாங்கள் வந்து இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போகிறோம். பெண்டிங் அந்த அடிஷ்னல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து முடிக்க போகிறோம். எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கான நமக்கு வந்து தேவையில்லை அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். ஸோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகளில் பண்ணலை. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போகிறோம் 49,000 கோடின்றது நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்கள் வாங்கின செலவு, அதாவது அடிஷ்னல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷ்னல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதில் வந்து அதில் நம்ம வந்து ஒரு 25% 30% தான் இப்போ நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய போகிறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போகிறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனால் லோன் டைப்பில் தான் பண்ண போகிறோம். லோன் டைப்பும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 80,000 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்லை, புது சப்ஸ்டேஷனும் இல்லை, புதிதாக எந்த திட்டமும் இல்லை, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. ஸோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம், நம்ம புதிதாக என்ன செய்ய போகிறோம் பார்க்குறோம். நம்ம அடிஷ்னல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபியில் அடிஷ்னல் ரெவன்யூக்காக நம்ம இப்போ இருக்கிற எண்ட் யூசர்ஸை வச்சு நம்ம எப்படி எவ்வளோ தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் ரெவன்யூ, அதாவது அடிஷ்னலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு இல்லை அடிஷ்னல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்குது. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பேட்டரி ஸ்டோரும் பம்ப்டு ஸ்டோரேஜ் நம்ம போகிறோம். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு பாலிசியாக நம்ம அதை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதில் வந்து நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்போ இருக்குது. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதை நம்ம அதிகமாக பவர் பர்ச்சேஸ் வெளியில் வந்து வாங்குகிறோம். ஸோ அந்த பேட்டரி ஸ்டோர்டு போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்போ வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போகிறோம். அதற்கான பாலிசியை நம்ம வந்து ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணோம். ஏன்னா உலக அளவில் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பாலிசியெல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் வந்து லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ இருக்கு திட்டமிட்டிருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மலைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸுக்கு போக போகிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கியிருக்கோம். ஸோ முற்றிலுமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெள்ளை அறிக்கை, ஏன்னா இந்த துறை எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சது, எவ்வளோ பேர் வேலை பார்த்தார்கள், எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு, இந்த துறையில் என்னென்ன செய்ய வேண்டியிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த துறையில் எல்லாம் பொதுவாக இல்லை நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கே இப்படி ஆச்சுன்ற கேள்விகளுக்கும் நம்ம விடையில சொல்லிடுறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வளோ பேர் பணியாற்றினார்கள், எவ்வளவு தூரம் இந்த துறை ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ந்துருக்குது, எவ்வளவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு, அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்லை, தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா இல்லை, தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்லை, தேவையான அளவு வந்து இங்கே இருக்கிற பயனாளர்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா இல்லை, எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலாக மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோடைய விளைவாக இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவுக்கு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் வந்து 4 பேர் செய்யக்கூடிய வேலைகளும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துகிற வேலைகளை துரிதமாக செஞ்சுருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போகிற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்காந்து இங்கே இருக்கிற நம்ம சிஎம்டி உட்பட, செக்ரட்டரி உட்பட, இங்கே இருக்கிற அனைத்து டைரக்டர் உட்பட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்காந்து திட்டமிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த வே ஃபார்வர்டிங்கில் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில், ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ளே வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ முடிஞ்சோடனே கையில் கொடுத்துருவாங்க. என்ன இந்த டோட்டல் ப்ரெசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம்.
கண்டிப்பாக இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளோ தூரம் புறையோடி இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம்ன்ற இதை சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில் போச்சுன்னா வேறு மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்லை 51% நம்ம யாராவது ஒரு ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு வேறு யாராவது அம்பானி அதானி கையில் கொடுத்துட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம்.